பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவோடு அதை செவியொடுப்பீர்களாக. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேதவசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சகோதரரே, நாங்கள் 12வது வசனத்தில் தொடர்ச்சியாக நின்று அதனுடைய எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிசாசுகளினுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய ஆட்சி முறைகள், இவற்றை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வாரோம். அதிலே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்க சிந்திக்க வழிக்கிட்டு நாங்கள் இப்பொழுது 12வது உபதேசம் அல்லது சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். 12வது சத்தியம். இந்த வசனத்தில் 12வது டாக்ட்ரின், பிசாசுகள் மிகவும் பொல்லாதவைகள். பிசாசுகள் மிகவும் பொல்லாதவைகள். Devils extremely evil. Devils extremely evil. பிசாசுகள் மிகவும் பொல்லாதவைகள். அதனால இந்த உபதேசத்துக்கு அல்லது இந்த சத்தியத்துக்கு நாங்கள் 12வது வசனத்தில் சென்ற முறை நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஆவிகளோடு இருக்கின்றதை நாம பார்த்து, இன்றைக்கு அந்த ஆவிகளுடைய குணம் பற்றி வேதம் எங்களுக்கு சொல்றதை நாம சிந்திக்க போறோம். அந்த ஆவிகள் எப்படிப்பட்ட ஆவிகள்? அந்த வசனத்தில் எங்களுடைய பரிசுத்தர் எழுதி வந்து இருக்கிற பொல்லாத ஆவிகள், கெட்ட ஆவிகள், அல்ல, wicked spirits, evil spirits, பொல்லாத பிசாசுகள் அல்லது கெட்ட பிசாசுகள், தீமையான பேய்கள். அப்ப இந்த பொல்லாத அல்லது கெட்ட பொல்லாத தீமையான ஆவி பிசாசா இருக்கிறபடியால தான், பிசாசில் இருக்கிறபடியால தான் அதுக்கான பேர்களை இயேசு கிறிஸ்து கதையை கேட்கல. மத்தேயு 13:19, மத்தேயு 13:19 அவர் பொல்லாங்கன் வந்து the wicked one, அந்த பொல்லாதவன், அந்த தீமையானவன் வந்து வசனங்களை எடுத்துக்கொண்டு போறான். அவனுக்கு கொடுத்த பேர் ஆண்டவர் பொல்லாங்கன். மார்க்கு 1:23, மார்க்கு 1:23, மார்க்கு 1:23 அசுத்த ஆவி, 2 பரிசுத்த ஆவி 23, அது அன்கிளீன் ஸ்பிரிட். அதுல துப்பரவு, அதுல பரிசுத்தம் என்று ஒன்றுமே இல்லை. அது முழுக்க அசுத்தமான, முழுவதும் பரிசுத்த குலைச்சலான ஒரு ஆவிகள், அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ். கவனிக்க பாருங்க எப்படி பரிசுத்தாவியர் அந்த ஆவிகளை குறித்து அவர் பேரிடுறார். adjectives, அவ்வளவு adjectives, unclean spirits. லூக்கா 8:2 எங்களுக்கு பரிசுத்தாவியர் எப்படி எழுதுற? பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசுகள்,
ஃபவுல் ஸ்பிரிட்ஸ். ஃபவுல் அல்ல, ஃபவுல் என்று நாம சொல்லுவோம் இல்ல, நாம கேம்ஸ் விளையாடிக்கல. ஃபவுல் ஃபவுல் என்று சொன்னா சரியான கெடுதல் விளைவிக்கிற விஷயம். அது கெடுதல், தீங்கு விளைவிக்கிற ஆவிகள், ஃபவுல் ஸ்பிரிட்ஸ். எப்படி வேதத்தில் பல விஷயங்கள் நாங்கள் கவனிக்கிறோம். அந்த ஆவிகளை குறிச்ச பண்பை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார். அதுக்கான காரணங்கள் ஏன் அதுகள் அந்த பொல்லாத ஆவிகள், அதுகள் துன்மார்க்கமான ஆவிகள், அது அசுத்தமான ஆவிகள், அது சரியான கெடுதலான ஆவிகள் ஏன் என்று சொன்னா, முதலாவது காரணம் அந்த ஆவியெல்லாம் தீமைகளுக்கே காரணம் அதுதான். தீமைகளுக்கு காரணம் அதுதான். தீமைகளுக்கு காரணம் அதுதான். தீமைகளுக்கு காரணம் அது. ஜோவான் 8:44, ஜோவான் 8:44. ஆயால ஜோவான் 8:44 எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றதினூடாக அவர் என்ன சொல்ல, சகல பொல்லாப்புக்கும் தகப்பனு வந்தான். ஆதி முதல் தொடக்கத்திலிருந்து இதுதான் பொல்லாங்குக்கு தகப்பன். ஏண்டா உங்களுடைய தகப்பன் நீங்கள் பிசாசினால் பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் கேட்க, அப்ப உங்களோட தகப்பன் யாரும் பொல்லாங்க. இதான் ஆண்டவர் கதைக்க தொடங்குற எல்லாம் பொல்லாங்க. அதனால கிறிஸ்து பிசாசுகளை அடையாளம் கண்டது இஸ் த ஃபாதர் ஆஃப் விக்கட்னஸ் அல்லது ஆத்தர் ஆஃப் விக்கட்னஸ். பொல்லாங்குகளின் தகப்பன் பேய்கள், பிசாசுகள். அதனால்தான் அவர்கள் பொல்லாத ஆவிகள் என்று பரிசுத்தாவியங்களுக்கு எழுதுற. சீரியஸான விஷயம். ஆரம்பத்தில் இருந்து இதுதான் பொல்லா இங்கு பேய்கள். இரண்டாவது, அதுகள் சுபாவத்தில் இப்ப மிகவும் அசுத்தமானது. இப்ப அதுகள் சுபாவத்தில் மிகவும் அசுத்தமானது. சுபாவப்படி மிகவும் அசுத்தமானதுகள். ஏனென்றா ஆதியாகமம் 6:5 ஜென்ம சுபாவமான மனுஷர்கள் தங்களோட சிறு வயது முதல், சிறு வயதுன்னா என்ன சொல்லுவோம், எத்தனை வயசுல இருந்து ஒரு வயதை கூட குறைவாம். அது சரி, ஒரு 9 மாசம் வட்டிவா காணும். கேவலம் கெட்ட கெடுதியான ஆக்கள் பிறந்ததுல. நான் சொல்றேன், 6 மாசத்துல வெளுத்தினான். கேனால பட்ட 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 பட்டான்னு வெளுத்தினான். மூத்தவனுக்கு துடிக்க புழு மாதிரி துடிச்சவர் கிடந்து 6 மாசத்துல என்றது அது காட்டுச்சு தான் எப்படிப்பட்ட தீங்கான ஆளன். சரியா? அதனால அந்த மனுஷருக்கு அந்த எரிச்சல் கொடுத்தது. சுள்ளண்ட அப்படியே காலெல்லாம் சிவப்பு, பச்சை பாலன் தான். அது பச்சை பாலன் வேலையா செய்யுது. அழுக என்ன தேவையில்லாத, சாப்பிடாச்சு குடிச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளையாட்டு வச்சு சதமானம் இருக்க வேண்டியானு, நித்ரா உண்டாச்சு, கூட்டுதல். அந்த அளவுக்கு சிறு வயது முதல் என்றது 9 மாசம் நாம பொதுவா எடுக்கலாம். பொல்லாத பேய்க்குணம் யாருக்கு? நாம எல்லாரும் தான் ஜென்ம சுவாமன இல்ல
ஆண்டவனார் அது சிந்திக்க தொடங்குதோ, யோசிக்க தெரியுதோ, தொடக்கமே பொல்லாப்பு தான். அதுகள் தொடக்கமே பொல்லாப்பு தான். அது எப்ப அதுக்கு விளங்க தொடங்குதோ அப்ப இருந்து போய் பிளவுடையா அந்த அந்த அசுத்தமா தான் அதுகள் யோசிக்கும். அதுகள் சட்டியான பொல்லாதது. ஆண்டவராச்சன விதியம் பாம்பு குட்டிகள் அன்று இதெல்லாம் சும்மா இல்ல, பரிசுத்தாவியர் எழுதி வச்சிருக்காது. நாமளும் ஐயோ பச்சைப்பால ஐயோ ஒன்றும் விளங்காது. அதுக்கு பேய்கள், பேய் குட்டிகள் அல்ல. ஏன் அது அப்படி? ஏனண்டா அது ராஜ சுபாவத்தில் பிறந்து கிடக்குது. அந்த பேயில சுபாவத்தில் பிறந்து கிடக்கு. அந்த சுபாவம் ஏதேன் தோட்டத்தில் பேயினுடைய சுபாவத்தை ஏற்றுக்கொண்ட ஆதாம் பெற்றதுகள் என்ன நாமல் வாரம். பேயின் சுபாவத்தை ஏற்றுக்கொண்ட ஏவாளுடைய கற்பத்தில் கிடந்தால் வந்து கிடக்கிறோம். ஆண்டவர் அந்த சுபாவத்தை சாட்டுதல் செய்தார். அதனால அப்ப இருந்து அடங்க மாட்டார். கலகம் கலகம் அடங்குறது இல்லை. இது 6 மாசத்துல தெரியுதில்ல. பிள்ளைகள் அதிகாரத்துக்கு எதிர்க்கிறாரு, உதவுகிறாரு, நிப்பாற்றுறது இல்ல, கத்துறாரு. தான் நினைச்சதை செய்யணும் என்ற வெறியோட அலக்களிக்கிறாரு. யார பெற்றாரு? அதான் குடுத்தோம். நான் நினைக்கல எந்த பிள்ளைகளை தூக்காம வளர்த்த மாதிரி ஒருத்தன் தூக்காம வளர்த்திருப்பில்ல. பெத்த தாயும் தூக்குனதில்லை, நானும் தூக்குனதில்லை. பிள்ளைகளை சாப்பாடுண்டா மேசையில கட்டி வச்சு போட்டு சாப்பாடு இருக்கிறதா பிரேமல போட்டுப்பா, இவ்வளவுதான். தூக்கி திரிஞ்சு ஆக்கா தூக்க வேண்டாம் மட்டும் சொல்றோம். நாங்க இந்த செல்லம் குடிச்சு மடியில தூக்கணும், மடியில வச்சிருக்க பற்றி மடியிலே வச்சிருந்தது இல்லை. ஏன்னா அது குணம் நல்லா அப்பவே தெரிஞ்சது எங்களுக்கு. அதெல்லாம் சொல்றாங்க, வசதி வாய்ப்பு கடவுள் தந்தா அதுக்கேற்ற மாதிரி நாம பிரேம இதுல வேண்டி வச்சுட்டோம்னா நாம நோகாம இருப்போம். நமக்கு பிரச்சனை அதுல டிசிப்ளினா வளர்ந்துரும். அப்படி வளர்த்து இப்ப வேற வேற கோணங்கள்ல ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு பிரச்சனை. ஏண்டா அதில் ரட்சிக்கப்படும் வரைக்கும் பிரச்சனை தான் நமக்கு. நாம ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாமல் பிரச்சனை தானே இல்ல இருக்கும். அதனால அது தெரிஞ்சு அயல ஆவியாமம் இத சீரியஸா எடுக்காத ஆட்கள் பெற்ற தாங்கள் அனுபவிப்பினோம். அதை விடவ அவர்கள் அனுபவிக்க கடவுள் சொல்லி தக்க மாட்டியோ, அனுபவிராத அனுபவி. உண்ட பிள்ளைய வளர்க்கறதுக்கு அது சிறு வயது முதல் அதுகள் யோசிக்கிறதெல்லாம் கெட்டத மட்டும்தான் தொடர்ச்சியா யோசிக்கும். இப்படிதான் அந்த வசனம் இருக்குது. only evil continually. அதான் அந்த வசனங்கள thoughts of hearts are only evil continually. இதயத்தின் யோசனைகள் எல்லாம் தொடர்ச்சியா கெட்ட யோசனைகள் மட்டும்தான். நல்லதே கடைசி வரைக்கும் பிள்ளைகள் இருந்து வராது. இது யார் சொன்னது? மாறணும். ஆதியா மாறஞ்சில கெட்டர் சொல்றேன். நம்ம தமிழ்ல அப்படி ஒழுங்கு எழுத இல்லை. ஆனா ஹீப்ருல அந்த சொல் அப்படியே கிடாக்கு. கண்டினியூவலி தொடர்ச்சியா ஒன்லி அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. கெட்ட யோசனை, பொல்லாத யோசனை. ஏன் பொல்லாத யோசனை? ஏண்டா அந்த சுபாவம் கடவுளுடைய சுபாவத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டுறாங்க. ஆனா எங்கட ஆதி பெற்றோர் பேயோட கூட்டு சேர்ந்து கடவுளுடைய சாபத்தை எங்களை வரைக்கும் கடைசியில் பேக்குணம் இல்லை நம்மளையும் இருக்குது. அப்படின்னு நாமளே பிறந்ததுல இருந்து கெட்டதைத்தான் மட்டும் யோசிப்போம்டா, அது கெட்டதுக்கு தகப்பனா இருக்கிறான். அது எப்படிப்பட்ட ஆளா இருக்கு? பேய்கள் அது எவ்வளவு டிகிரியில அப்ப யோசிக்கும். நாம ஜென்மசுவான மனுஷர் பிள்ளைகள்ல இருந்து யோசிக்கிறத விட. அதனால பேய் அது பொல்லாத பேய்கள், அது பொல்லாத பேய்கள். மூன்றாவது காரணம் பொல்லாப்புக்கு சரியான மிகவும் விருப்பமும் ஆர்வத்தோடையும் வேலை இருக்கு.
பொல்லாப்புக்கு மிகவும் விருப்பத்தோடையும் ஆர்வத்தோடையும் இருக்கிறது. சங்கீதம் 52:3 அந்த தோவைக்கு சொன்னது பேக்கு சட்டியான பொருத்தம். 52:3 தாவீது தோவைக்கு சொன்னது, நன்மையை பார்க்கிலும் தீமையை தான் விரும்புற, உண்மையை பேசுறத பார்க்கிலும் பொய்யத்தான் விரும்புற. ஜென்மசுவமான மனுஷரே இப்படித்தான். ஏண்டா அவர்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேதகுடி, அவருடைய நாக்கின் கீழ பாம்பின் விஷம் இருக்குது. இதெல்லாம் ஜென்மசுவமான மனுஷன். இப்ப இந்த ஜென்மசுவமான மனுஷரை பற்றி கதை கேட்கல. தாவி சொல்ற நன்மையை பார்க்கிலும் தீமையைத்தான் விரும்புகிறார் ஜென்மசுவமான மனுஷன். உண்மையை கலைக்கிறத விட பொய்யத்தான் நீ கூட விரும்புற. அப்ப பொய்யுக்கும் தீமைக்கும் பிதாவாயிருக்கிற பேய்கள் எவ்வளவு விரும்பும் இதுகளை செய்யறதுக்கு. பிசாசு அவ்வளவு சட்டியான பைபிள் காட்டுற பேய்கள் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. அது எக்ஸ்ட்ரீம்லி ஈவில், எக்ஸ்ட்ரீம்லி ஈவில். அது தீமையில அந்த கடைசி அந்தத்தில் இருக்குது டிகிரி. மனுஷரை பத்தி கதை கேட்கல, ஆண்டவர் இப்படித்தான் கதைக்கிறாருண்டா பேய்கள் அப்படி இருக்கிறது. தந்திரங்கள் செய்யறதுல அத போல ஒரு பொல்லாப்பு தந்திரக்காரன் வேறொருவனும் இல்லை. மிஸ்சீஃப் பொல்லாப்பு செய்யறதுல தந்திரம். அயாலதான் அது பொல்லாத ஆவிகள். நாலாவது காரணம் அதனுடைய பழக்கமே தொடர்ச்சியாக தீமை செய்கிறதா. அதனுடைய பழக்கமே தொடர்ச்சியாக தீமை செய்கிறதா. அதனுடைய பழக்கமே தொடர்ச்சியாக தீமை செய்கிறதா. Evil is his continual practice. Evil is his continual practice. நன்மை செய்யாரா யோசிக்கிறாங்களா, எப்படி அதை தீமையாக்கலாம் அது யோசிக்கும். சோதனைகள் வைக்கிறது ஏதாவது நன்மையாக சோதனை வைக்குமா? எப்பயுமே பொல்லாப்பதான் சோதனை வைக்கும். அது முதல் சோதனை வச்சதே பாவம் செய்ய பண்றதுக்கு தான். அண்டையில இருந்து எந்த மனுஷரையும் அது விட்டு விடையில பாவம் செய்ய பண்றதுக்கு சோதிக்காது. அது தொடர்ச்சியா அண்டைக்கு தொடங்கினது ஏதேன் தோட்டத்தில் தொடங்கினே அதனுடைய வேலை, அந்த பிராக்டிஸ் இன்றைக்கு வரைக்கும் அது பாவம் செய்யத்தான் மனுஷரை சோதிச்சு கொண்டு. பாவம் செய்ய எப்படி சோதிக்குது? இப்ப அதுக்கு நல்லா வாய்ச்சி போச்சு. நம்ம ஆதி பெற்றோர் அதுக்கே உறுதி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம். அதனால நம்ம மாம்சம், பிளஷ், எங்களோட பாடி அது அதனுடைய கருவி. இப்ப உலகம் அதனுடைய கருவி. இதில் இருக்கிற துன்மார்க்கர் அதனுடைய மூத்த கருவிகள், முக்கியமான கருவிகள். மார்க்கவேதிகள் சத்தியத்தை விட்டு குழப்புற எல்லா விதமான ஊத்தவாளிகள் அதனுடைய கருவிகள். அதனால அது தொடர்ச்சியாக இந்த கருவிகளை பயன்படுத்தி அது நம்மள பாவம் செய்ய பண்ணுது. அதான் நாமளே நம்மட உடம்பே நம்மள பாவம் செய்ய பண்ணுது. நம்மளுடைய உடம்பே நம்மள பாவம் செய்ய பண்ணுது. என்னென்று நம்மளோட உடம்பு நம்மள பாவம் செய்ய பண்ணுது? ஏனண்டா நம்மளுடைய உடல் அதனுடைய தீமையான அதோட பொல்லாப்புக்கான கருவியாக வேலை செய்து கொண்டிருக்கு. அது நாம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் அப்படித்தான் அது இருந்தது.
அதெல்லாம் நாம கீழ்படியாம என் பிள்ளைகளாக கத்தரி கீழ்படியல, அதெல்லாம் அது தனக்கு கீழ்படிய நம்மளோட உடம்பு எல்லாத்தையும் பயன்படுத்தினது. இப்ப அதான் கொஞ்சம் போராட்டம். அவ்வளவு போதும் வச்சுக்கோ. அப்ப உங்களோட உடம்பை நீதி ஆயுதங்களா பயன்படுத்துவாங்க போயாது. என்னதுக்கு இன்னும் அந்த கீழ்படியாம பேய்த்தனமா பயன்படுத்துறீங்க உடம்ப. உடல் பிளஷ் எங்களோட மாம்சம் அதனுடைய கருவி, அதுக்கு நல்லா பழகினது பேய்க்கு. நாம ரட்சிக்கப்பட்டு பிறக்கலையே நாம சுத்தமான சூசப்புள்ளியா பிறக்கல தானே ஒரு இல்ல. நாம ஜோசப் இல்லை பிறக்கேக்கு நீதிமானா இருக்கிறதுக்கு, பிறக்கேக்கலே அநீதி. எவ்வளவு காலமா நாம அப்படி வாழ்ந்த நாம? சரி நாம சொல்லும் ஒரு 13 வயசு வரைக்கும் 14 வயசு வரைக்கும் சரி. அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாம என்ன இந்த வேதம் எல்லாம் விளங்கி இவ்வளவு வைராக்கியமா பாவத்துக்கு எடுத்து சாக்கோல்றான் பாவத்தை ஏண்டா நின்ற நாம இல்ல. அப்ப ஏதோ 16 வயசுல ஞானஸ்நானம் முடிக்கிறது பொழுது ஏதோ ரட்சிக்கப்பட்டு நினைச்சுக்கொண்டு இல்ல. எவ்வளவு நாம ஆமா ரட்சிப்பு தான், ரட்சிக்கப்படுகிறது தான். ஆனா நாம எங்களோட சரீரத்தை நாம பேயினுடைய கருவியா பயன்படுத்த தானே விட்டு கொண்டிருந்த நான். இவ்வளவு வைராக்கியமா இப்ப இவ்வளவு சத்தியங்களுக்களையும் சரியாக கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டு விளங்கினா பிறகும் எவ்வளவு போராட்டம் உடம்பில. அது தீமைக்கு சாயுது. கண்ணும் வாயும் காதும் கால்களும் கைகளும் பாலுறுப்புகளும் எவ்வளவு சாயுது தீமைக்கு. ஏன் அது பேய்க்கு கீழே வளர்ந்ததல்லோ, பேய் பழகினதல்லோ உங்களோட பிசாசுகள், அந்த பொல்லாத பேய்கள். அதனால ஏதேனிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது மனுஷரா பிறக்கிற எல்லாரையும் அது பாவத்துக்கு தான் சோதிச்சு கொண்டு கிடக்கு. அதனால அதுக்கு ஒரு நாளும் நன்மை செய்யறதுக்கு ஒரு சோதிக்கிறேன் இல்லையா? அதனாலதான் அது பொல்லாத ஆவிகள் அந்த போராட்டம் நமக்கு இருக்கு. பொல்லாத ஆவிகளோட போராட்டம். நாம மற்ற ஆட்களோடையும் மாம்ச ரத்தத்தோடையும் போராடாட்டி அல்லது நாம நம்மட உடம்ப பயன்படுத்துறதுக்கு பேயோட போராட வேண்டி கிடக்கு. வாய் திறக்காதேன்னா வாய் திறக்க வைக்குது. என்ன சூழ்நிலை வந்தாலும் வெடிச்சிடாது அமர்த்தீரு என்று சொன்னா அதை வெடிக்கத்தான் வைக்குது. அது என்ன நடக்குது? பேய் ஏற்கனவே பழகின வாயை தூண்ட வைக்குது. நம்மட எவ்வளவு எங்களே எவ்வளவு ஜதார்த்தமா இருக்குது இந்த போராட்டம். பாவம் செய்ய பண்ணி போட்டுதான் விடுகுது கடைசியில. அதனால ஒருக்கா அந்த பேஸ்புக்கு போகாம நம்மளால அன்றைக்கு இருக்கு அது. அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெப்சைட்ல போய் அதை பார்த்து சிரிக்காட்டி எங்களுக்கு அன்றைக்கு நித்திர வருது இல்லை. நான் இத்தனை பேருக்கு இதுகளால நாங்கள் பல குரூப்புகள் இதுல இருந்து அதுல நாம் அந்த அந்த தூண்டல் தெரியுது. அது 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 எங்களோட உடம்ப இழுக்கிறது தெரியுது. எங்களோட மனச சாய வைக்கிறது தெரியுது. பிசாசினுடைய கருவியா எங்களோட சிரிப்பா எங்களுடைய அந்த யோசனைகளை அங்க கொண்டு போவோம். நாங்கள் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. அதாவது ஆளப்படுறதுக்கு நாங்க சாப்பாட்டுக்கும் அடிமை இல்லை என்று சொல்லுறோம். அதனால சாப்பாட்டையும் வெல்றதுக்கு எங்களுக்கு தெரியணும், பசியையும் வெல்ல தெரியணும். ஐயோ ஒரு நாள் பேப்பர் வாக்காட்டி என்னால இருக்க இயலாது என்னதுனால இல்ல 2-3 நாள் பேப்பர் கடை கேட்டேன். ஏண்டா அதுல வர இந்த சிறுவர் கதை வாசிக்காட்டி இல்ல அப்பா பேப்பர் கேப்ப நாமளும் ஏதோ பேப்பர்லாம் வாசிக்கிறோம்னா அவங்க அது இல்ல. அங்க தோணியும் இவனும் இன்றைக்கு விளையாட்டு வட்டி வச்சிருக்கிறாங்களா? என்னடா இவங்க ஒரு நாளுமே கிரிக்கெட்டும் பார்க்கறதுல ஒன்றுமே பள்ளிக்கூடத்துல கெடுக்குது. எல்லாம் கெடுக்குது. சரி அப்ப சொல்லு, வெளிநாட்டு செய்திகள் என்ன? வெளிநாட்டு செய்தியா இன்றைக்கு வந்ததோ? வெளிநாட்டு செய்தி கேன சாத்துன்னு 3 நாளைக்கு பேப்பர் வாக்குறீங்களா? நீ என்ன பேப்பர் பார்த்தாதான் நீ படிப்பியோ? படுத்து கிடக்கும் கட்டசி நித்திர போய் பார்க்காம இதே பைபிள் வாசிங்களா? எடுக்கிற பைபிள கரியா எடு சாப்பிட்டோம்னா பைபிள் வாசிக்கணும் சொல்லி இருக்கு சட்டம். அதுக்கு எத்தனை நேரம் சொல்லணும்? ஆனா வந்த உடனே சாப்பிடணும். அப்ப பேப்பர் எடுத்து நீங்களோ இன்னைக்கு பேப்பருக்கு அடிமை. இப்ப இதெல்லாம் பேய் நம்மட உடம்ப எங்கட மாம்சத்தை பயன்படுத்துது. எங்கட கண்ணை
பயன்படுத்தது. பேப்பர் வாசிக்கிறது அது நியாயம்தான், அதுல பிழை இல்லை. ஆனா அதுக்கு அடிமையாக மாட்டேன். எல்லாம் எனக்கு முறையானதுதான். எவ்ரிதிங் இஸ் லாஃபுல். அவ்வளோ என்னண்ட அந்த வார்த்தை தமிழ்ல என்ன 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 அந்த தொடக்கம் ஒன்று தகுதி. தகுதி பேப்பர் வாசிக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க, பேப்பர் வாசிச்சு அனுபவிக்கிறது தகுதிதான், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு அடிமை ஆக மாட்டோமே. ஆனா நாம அடிமை, அது இல்லாட்டி நமக்கு என்ன செய்யுது? நாமல் எதுக்கு அடிமை? வேதத்துக்கு அடிமை. நாம கிறிஸ்துவுக்கு அடிமை, நாம ஜபத்துக்கு அடிமை, நாங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு அடிமை, நாங்க கடவுளுடைய நாளுக்கு அடிமை. இதான் நாங்கள் அடிமை. இதுகளுக்கெல்லாம் பேய் நம்மள அடிபணிய விடாது, அது வேறதுக்கு அடிமையாக்கு. அங்க நாங்க பவுல இந்த இதுகள் எல்லாம் ஓகே நியாயம் தான், ஆனா ஒன்றுக்கு நாங்கள் அடிமை இல்லை. இது இல்லாமலும் என்னால வாழணும். போ ஏதோ நான் நியூஸ் பார்த்தது நாளைக்கு இலங்கையில அரசியல் மாற்றம் பெற போகுது, பேப்பரும் ஒன்றும் தேவையில்லை. நாங்க சில நியாயமான விஷயங்களை எங்களோட பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக நாம சிலது வெட்டுறோம், அல்லது நமக்கு அது ஒரு ஈர்ப்பு வந்தோம்னா கொஞ்சம் கிடக்கணும். போ இப்ப என்னத்துக்கு அது இருக்கட்டும், ஒரு கிழமைக்கு தேவையில்லை. பாப்போமே நான் அதுக்கு அடிமை அல்லது நானா தான் ஆளுறேன். நான் இப்படித்தான் நாங்கள் அப்பப்ப எங்களையும் பல விஷயங்கள் அது அந்த மாம்சத்தை பேய் பயன்படுத்துறது தெரியுது. நமக்கு பைபிள், கத்தட்ட மக்களோட புத்தகம், பியூரிட்டன்ஸ் புத்தகம், அது இது அதுதான் அல்லது எந்த அழைப்பு, எந்த அழைப்பிலையும் படிப்பு படிப்பு படிப்பு. இவர் படிப்புக்கு சரியான அடிமை. அது ஒரு கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம் சொன்னா எல்லாருக்கும் சரியான விருப்பம். ஐயோ நமக்கு லீவு விட்டுட்டாரப்பான்னு. படிக்கிறதுல அடிமை இல்லை நாங்கள். அதான் படிப்பை அடிமையாக்க கூடாது. அது இல்லாட்டி கடவுளுக்கு நீ அடிமை இல்லை. முந்தி பள்ளிக்கூடம் போகாம வீட்டிலிருந்து படிக்க விருப்பம். இப்ப அப்பாட படிப்பு தாங்காம பள்ளிக்கூடம் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வளர வளர தெரியுது இல்ல இங்க ஏன்னா அங்க போன ஒன்னும் படிப்புக்கிறதுல. ஐயா சரியான அத நான் கடவுள் நமக்கு சண்டைய விட்டு இருந்தா கூட பரவாயில்லைன்னு இப்ப யோசிக்கிறேன். அந்த தமிழ் சிங்கள அடிபாடு இருந்தா நல்ல மண். ஏண்டா கரண்ட் இல்ல, ஒன்றும் இல்ல, விளக்குல மண்ணெண்ணெய் குப்பி ஊத்தி படிச்சாலும் படிச்சதான். அங்க படிப்பிச்ச மாஸ்டர் மேரும் படிப்பிச்சாங்கல்ல, ஒரு வாட்ஸ்அப் இல்ல. இப்ப நோட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டு இருக்கிறான். அப்ப என்ன அங்க படிப்பிக்கலாம் கொப்பி கொண்டு ஒன்று எழுதுல வாரண்ட உங்களோட பிரின்சிபலுக்கு மட்டும் தான் சொல்லி என்னடா இது உங்களுக்கு டெக்னாலஜி வந்தா அவங்க படிப்பு காசுறதுக்கு நான் வீட்டை வச்சு நான் படிச்சிருக்கு மட்டும் அனுப்புறேன் கடைசியான்னு சொல்லத்தான் இருக்கு. நாங்க அப்ப அப்படி படிக்க அப்ப வாத்தியா படிப்பிச்சாங்களே. அயால எவ்வளவு அந்த பிரச்சனை பிள்ளைகளையும் இதுகளெல்லாம் கெடுக்கிறது. பள்ளிக்கூடமே இப்போ பெரிய ஒரு பிசாசினுடைய சோதனை களமா மாறி போச்சு. அதுல பிசாசு சரியான பொல்லாப்பு. கடமையில இருந்து விலக்கிறதுக்கு அது எதுவும் வேட்கம், எதுவும் செய்யும். நாமளே முந்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கும் படிக்கிறது. பள்ளிக்கூடத்துல நல்லா படிச்சாதான் அவளுக்கு ஹெட் ப்ரிஃபெக்ட், சீனியர் ப்ரிஃபெக்ட், பிறகு அது நல்லா படிக்கும். என்ன இப்ப மாறி போச்சுது. அடே 1, 2, 3 படிச்சவனுக்கெல்லாம் ப்ரிஃபெக்ட் பேட்ச் இல்லையா மேம்? அப்ப ஆளுக்கடா ப்ரிஃபெக்ட் சொல்ற யாராரு கொடுத்தவன்? அவனுக்கு இவனுக்கு வேண்டாம். அவன் கிரிக்கெட்ல நிற்கிறான், அவன் ஃபுட்பால்ல விளையாடுறான், இவன் கொடுத்து அவ்வளவு பேரும் விளையாட்டுக்கார். இது படிப்பு பள்ளிக்கூடமா விளையாட்டு பள்ளிக்கூடமா? எப்படி மாறி போச்சு? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஒருவனுக்கும் பேட்ச் இல்லையா? கேட்டா கேவலம் காரை துப்புவாங்களே. இது என்ன பள்ளிக்கூடம் படிப்பிக்கிறான் நடத்துறாங்களே? இது இங்க மட்டுமில்ல, எல்லா இடமும் இப்படித்தான். அதுதான் அந்த காலம் மாதிரி அடிவாடும் செல்வமும் அடியிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தா படிப்பே கதின்னு சொல்லி ஒன்று இல்லை. அதை இல்லாட்டி நாட்டுக்கு அச்சத்து போலாமல் போக வேண்டிய வேற ஒரு துன்பமும் வேற ஒரு பாவமும் இல்ல. ஓ இது பாட்டு பயங்கரமான பாவங்கள். இப்ப
கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த காலத்துல வச்சிருந்தா நான் உண்மையில இப்ப சொல்ல வேண்டியிருக்கிறாங்க. இவங்கள எங்களுக்கு வேற அந்த அழல் எரிச்சலுக்கு ஒரு பிரியோசனம் இல்லை. பேய் அதுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளோட பிள்ளைகளை மாத்துது. நம்மள பிள்ளைகளை நமக்கும் பெரும் சோதனையா மாறு. ஆகிய பொல்லாத ஆவிகள் அதுகளுக்கு தான் எந்த ஸ்டேஜும் அதுக்கு அது பயன்படுத்தும். சண்டை என்றாலும் அது சண்டையை பயன்படுத்தும். சண்டை இல்லாத சமான காலம் என்றாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது பயன்படுத்தும். அது எந்த சூழ்நிலையை பொல்லாப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும். பொல்லாப்புக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தும். அதனால நாம இந்த பொல்லாத ஆவிகள்ல இருந்து இந்த உபதேசத்திலிருந்து நாம பயன்படுத்த வேண்டிய பயன் உண்டு, பயன்பாடு உண்டு. பொல்லாத ஆவிகள் நம்முடன் இடைபடுகிறது என்பதை எப்படி அறியலாம்? பொல்லாத ஆவிகள் நம்முடன் இடைபடுகிறது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பொல்லாத உலகமோ அல்லது இந்த மாம்ச சரீரம் இந்த பாவ சரீரமோ அதெல்லாம் நாங்களும் வாழ்றோம். பாவம் இன்னும் வாழுதங்கள். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியே தெரியும், எங்களோட மாம்சத்தை அல்லது உலகம் அல்லது ஏனைய நபர்களை பயன்படுத்தி எங்களை அநீதி ஆயுதங்களா பயன்படுத்துறது அல்லது தீமை செய்ய அல்லது பொல்லாப்பு செய்ய துன்மார்க்கமா சாகிறதுக்கு எங்களோட அதுகள் டீல் பண்ணுதுண்டா அங்கதான் பேய் நின்று கொண்டிருக்கு. பேய் அங்க நின்று கொண்டிருக்கு. அதான் அந்த பாயிண்ட். பேய் எங்களோட தொடர்பு கொள்ளுகின்றது எப்படி எங்களுக்கு தெரியும்டா, எங்களோட உடம்பு அநீதியின் அவயவங்களாக அல்லது அசுத்தத்துக்காக அது சாயுது இன்னும் நம்ம பாவம் செய்யல. ஆனா பேய் நம்மட கையளவு தூரத்தில் நின்று கொண்டிருக்கு. அதாவது அது தூண்டுது. சாத்தான் தாவீதை தூண்டினான். இன்னும் அது நம்மளால ஆலையில, ஆனா நம்மட கையை கட்டுன தூரத்தில் அது நின்று கொண்டிருக்குது. அதால நம்மளுடைய உடல் அல்லது நாம அனுபவிக்கிற ஏனைய தொடர்பு கொள்கிற ஏனைய நபர்கள் அல்லது உலகம் எங்களை சூழ இருக்கிற ஆட்களால நாங்கள் தீமை செய்யறதுக்கு தூண்டப்படுறோம். அதை வச்சு நாம பிடிக்கலாம் வேண்டாம். தீமை பொல்லாப்பு செய்யறது யாரு? பேயா. இப்ப எங்களோட உடம்பு பொல்லாப்பு செய்யறதுக்கு அது அப்ப எது தூண்டணும்? கடைசிக்கு பரிசுத்த தூண்ட மாட்டார். ஏன்னா அவர் சுத்த ஆவி. அவர் பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமான கடவுள். அவர் ஒரு நாளும் எங்களை சாகடிக்கிறதுக்கு விரும்புறேன். ஆனா பேய் மட்டும் தான் எங்களை கொல்லுவதற்கு விரும்புது. அவன் எங்களுக்கு எங்களோட கண் எங்களுடைய கண் எங்களுடைய அது எதுவாகியும் இருக்கலாம். அதுக்கு கூட அந்த appetite கண் பசி அல்லது காதுக்கு பசி. நான் அது பல பேருக்கு பல விஷயங்களை கேட்கறதுல சரியான இன்ட்ரெஸ்ட் அல்ல. விஷயங்களை கேட்கணும் அந்த கேட்காட்டி என்ன எல்லாம் செய்யுது அவனுக்கு. நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம். நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம். ஏண்டா அது அவருடைய காதுக்கு பசி. அப்படி அதை கேட்க வைக்கிறதுக்கு பேர் அங்க நின்று தூண்டுது. நமக்கு நாங்களே என்ன சொல்றோம்? ஆண்டவரே நமக்கு தேவையில்லாத பிசினஸ் ஒன்றும் வேண்டாம். ஐயோ கடவுளே, காதுல பேய் நின்று ஆட தேவையில்லை, எந்த வாயில பேய் நிக்க தேவையில்லை, எந்த உடம்புல பேய் வந்து டீல் பண்ண தேவையில்லை. தயவு செய்து அது அவகட பாடு அவங்க பார்த்து கொள்ளட்டும். இது ஸ்கூலில் அந்த டீச்சரை பற்றி அங்க ஸ்டாஃப் ரூம்ல ஒரு கதை, இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரை பற்றி ஒரு கதை. இவ பேய் அந்த கதைகளை நம்மகிட்ட கொண்டு வருகிறது.
இப்ப நமக்கு தெரியும் இது நமக்கு அவங்க கேட்கறவங்க நாம ஒண்ணு புடுங்க போறது இல்லையாங்க, கதைக்கிறாக்களும் ஒண்ணு கிழிக்க போறதும் இல்லை. அப்ப இது என்ன ஆரம்ப அங்க நிக்கிறது இந்த ஒரு பேரை நட்பேரை பிழையாக்குற ஒரு விஷயம், ஒரு தீமை, அந்த பொல்லாப்பு ஆரம்ப டீல் பண்றது என்னோட ரெண்டு என்ற சக வேக்கர் என்ற உருவத்துல பேன் என்ன தூண்டும். இவ நாங்கள் அப்ப உடனடியா இதுக்கு சுதாரிக்கணும் இல்ல, இதுக்கு இளகினியண்டா பேய் உனக்குள்ள வரும், பேய் உனக்குள்ள பூர். யூதாசுக்குள்ள அவ்வளவு நேரமும் பூரே இல்லை. கடைசி கட்டம் அவன் அந்த தீமையில பேய் தள்ளி நிக்க அவன் தூக்கி கக்கத்துல வச்சு கொண்டிருந்தவர் சரியான டைம் பிரேக்ல பேய் பூந்துச்சு உள்ளுக்கு, பிசாசு உள்ளுக்கு போனான். ஏண்டா தீமை செய்யற ஆட்கள், தீமைக்கு யோசிக்கிற ஆட்கள் என்றா அங்க பேய் தான் அந்த ஆட்களோட டீல் பண்ணி கொண்டிருக்குது. நாம சரியான கவனமா இருக்கவே, சரியான கவனமா இருக்கவே. ஏனண்டா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவோட கதைச்சு கொண்டு ஆக்கள் யாரு? வேதபாரரும் பரிசேயரும், அந்த ஜூதர்கள். அங்க மனுஷர் நின்று கதைச்சு வச்சுனான். ஆனா ஆண்டவர் அவங்களோட கதைகள், அவங்களோட பேச்சுகள், அவங்களோட செயல்பாடுகளை பார்த்து என்ன சொன்ன கடைசியா? உங்களோட பேய் பிசாசாக்கு பிறந்ததுகளடா, நீங்கள் பேயால பிறந்தீர்கள் என்ற அற்புத அடையாளங்களை பார்த்து நம்புங்க. நம்ப மாட்டேன். எது எவ்வளவு ப்ரூஃப் சரியா கொடுத்தாலும் நம்பாது பேய் தான். அடே எவ்வளவு சரியா நிரூபிச்சிருக்கோம் வேதம் படி. நான் தான் தேவந்த குமரன் பேர் இது இது எங்க பிளவடிக்கலாம் எப்படி என்றதை திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விதத்துல நாம கதைக்கிறதுல இருந்தே சொல்ல முடிச்சு திருப்பி கதைச்சுக்கொண்டு என்ன இயேசுவின் வாயின் வார்த்தையில் ஏதாவது குற்றம் பிடிக்கலாமோன்னு தெரியுது பேய். ஒரு விஷயத்தை கூட நல்லதா எடுக்க விரும்பேலே. அதனாலதான் சொல்லுறோம் நாம சரியான கவனம். இயேசு அவளை பார்த்து சொன்ன, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஆனா அந்த பேய் இல்லை, அங்க நின்றது மனுஷர். இதைத்தான் யோவான் வடிவா விளங்கி சொன்னார் தன் 1வது நிருபத்தில். பாவம் செய்கிறவன் பிசாசால தான் அதை செய்கிறார். பாவம் செய்கிறியா? he that commit the sin is of the devil. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். இந்த சொல்ல எங்கேயோ எக்கோ வந்ததல்லோ. இயேசு கிறிஸ்து சொன்னது யோவான் அங்க நிற்கிற அவருக்கு வழியா தெரியும் இந்த விஷயம் என்ன கதைக்கப்படுது. ஆதி முதல் பாவம் செய்தவன் பேய்தான். இந்த திருப்பி அங்க பிசாசன் ஆதி முதல் கொலைவாதவன். அப்ப பிசாசனுடைய கிரியைகளுக்கு எங்களோட உடம்பில, எங்களுடைய அவயவங்களில, காதால கேட்கிறதோ, கண்ணால பார்க்கிறதோ, தொடுகையோ அல்லது ஏனைய எதுவா இருந்தாலும் எங்களோட மாம்சம் அந்த தீமைக்கு அல்லது பொல்லாப்புக்கு சாயிரண்டு சொன்னா பிசாசு எங்களோட கை கட்டின தூரத்தில் எங்களுக்கு சுத்தி நிற்குது. அதான் அந்த பாயிண்ட், அந்த ஆவி நிற்குது. நாம அதை விளங்கிக் கொள்ள வேணும். அதான் வேதம் எங்களுக்கு கதைக்குது. பாவம் செய்துட்டோம் என்றா பேய் நம்மளை வெற்றி கொண்டு, அதாவது பேய் நம்மட கழுத்துல தோல் கை போட்டு என்றாதான் அது வென்றுது. பேய்க்கு நாம விட்டு கொடுத்துட்டோம் என்றா புறம் என்ன பேய் மச்சான் ஓகே எல்லாம் சூப்பர் சூப்பர் அது கை ஓட்டுக்கிட்டு கதை சொல்லிக்கிறது நம்மளோட. பாவம் செய்துட்டோம் என்றா, பாவம் செய்யறதுக்கு முன்னுக்கு தூண்டப்படுறோம் என்றா கிட்ட நிற்குது. பாவம் செய்துட்டோம் என்றா அது வெண்டுட்டா அது இப்ப வாமச்சா நாம சரி புறம் என்ன நீ தோத்துட்டேனே வா புறம் பேய் பேய் அதான் பொல்லாத ஆவி. அது பிசாசு அப்படி செய்து the powerful work சத்தியான பலமிக்க தூண்டல்களை எங்களுக்கு தருகிறல்லோ. அதனால பரிசுத்தாவியானவர் நம்மள எப்படி பலமா கிரியை செய்கிறார், நம்மட சரீர அவயவங்கள் நீதிக்கு பயன்படுத்திக்கிறோம்.
அவர் விடாம நமக்குள்ள நம்ம வாய் திறக்கிறது கவனம், இது தேவையா இல்லையா, இது அவசியமா, இது புண்படுத்துமா, இது எப்படி எடுப்பினம் என்ற ஜோசி போட்டு வாயை கதைக்கிறதுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது அத யாக்கோபு சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு கவனம், பேசுறதுக்கு சரியான பொறுமை வேணும். இது வாய் பேச, அப்ப இதோட ஆப்போசிட் நம்மள நடக்குதுண்டா, அப்ப அங்க யாரு தூண்டி கொண்டிருக்கிறது? மற்றது பரிசுத்தாவியா பஞ்சமே. அதான் பொல்லாதாவி பரிசுத்தாவியும் இயேசுவும் இதை செய்ய எங்களுக்கு ஒரு நாள் தூண்டுறது இல்லை. ஏன்னா அவர் பொல்லாங்குக்காக சோதிக்கிறவர் இல்லை. அப்ப யாரு இப்படி எங்களை சோதிக்கிற பாவம் செய்ய? இந்த பொல்லாத பேய்கள் எல்லாம். அதனால நாம சரியான கவனமா இருக்க வேணும். பயன்பாடு 2 பொல்லாப்பு செய்தல். பொல்லாப்பு செய்தல் பேயின் குணம். பேயின் குணம். Wickedness, a diabolical quality. துன்மார்க்கம் பேயின் குணம். துன்மார்க்கம் பேயின் குணம். நாமல் ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய சாயல் ஆற்ற சாயலை போல வருகிறது என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்துவனுடைய சாயல் எது? தேவனுடைய சாயல் எது? எபேசியர் 4:24. மெய்யான நீதி, பரிசுத்தம், அல்ல பூரண அறிவு. மெய்யான நீதி, பரிசுத்தம், பூரண அறிவு. அல்ல லேவியர் 19:1-2 ஆண்டவர் சொன்ன, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் எந்த சனம். அப்ப கடவுளுடைய சாயல் பரிசுத்தம், பேயினுடைய சாயல் அசுத்தம். கடவுளுடைய சாயல் நீதி, பேயுடைய சாயல் அநீதி. கடவுளுடைய சாயல் பூரண அறிவு, பேயுடைய சாயல் மாய்மால அறிவு, போலித்தனமான அறிவு. அந்த அறிவு அது பூரணம் இல்லை, அது டிஃபெக்டிவ், அதாவது அது கோளாறுடைய அறிவு. தெரிஞ்ச கொஞ்சம், ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கதைக்கும் பேய். அதுதான் நம்ம முதலே பார்த்துட்டோம். அது அப்படித்தான் அது கெஸ் பண்ணுறது. அப்ப நான் பரிசுத்தர், அதனால் நீங்கள் பரிசுத்தராக சொன்ன கடவுள் தந்த சாயல் உங்கள இப்ப இருக்கிறபடியால, நீங்கள் எந்த சாயல் மக்கள் என்று இப்ப அறியப்படுறபடியால நீங்கள் சரியா பரிசுத்தமாயிருக்கோ என்று அவர் கட்டளையிடுறது சரியண்டா, இதோட மறுதலை நாமல் அசுத்தம் செய்கிறோம் என்றா ஒரு காலம் கடவுள சாயல் இல்ல. அப்ப நாம ஆட்ட குணத்தை அப்ப நாம இப்ப சுமக்கிறோம், பேய் குணத்தை சுமக்கிறோம் என்ற அசுத்தம். உங்கள் வாயில் பிறக்கலாகாத வம்பும் புத்தீனமான பேச்சும் தூஷணமும் தகாதவைகள், அதெல்லாம் பேய் குணம் என்று பைபிள் லிஸ்ட் பண்ணினா நாம சும்மா பெரியாசப்பம் சொல்றது, நக்கல் அடிக்கிறது, இழிவா கதைக்கிறது, கீழ்த்தரமா கதைச்சு சிரிக்கிறது. நாங்கள் எங்களோட வாயின் வார்த்தைகள் இதயத்தின் நினைவாளர் அப்படியே நாம் வருது. அதுல ஆற்ற குணம். பரிசுத்தாவியனர் அப்படி கதைச்சு இழிவா கதைச்சு செய்ய சொல்றாரோ அது பரிசுத்தமில்ல கடவுள் கிட்டவும் அப்படி இல்லை. அவை ஆற்ற குணம், பேய் குணம், பேயோட குணம் அப்படி. அப்ப நாம ஆற்ற சாயல இப்ப வந்து கொண்டு இருக்கிறோம். அடிப்படையில அது ஆற்ற சாயல ரிஃப்ளெக்ட் பண்றோம். டக்கண்டு பேயினுடைய சாயல என்ன கடவுள் எங்கள்ல சவச்ச சாயலுக்கு ரட்சிச்சிருக்க, என்னோட பேய் சாயல் வருதோ பேய்க்கு இடம் கொடுக்க அவரானே சொல்லி இருக்கிற. நீங்க இடம் கொடுத்தா பேய் சாயல் வராம வேற ஆற்ற சாயல் வரும். நீங்க இடம் கொடுக்குற பேய்க்கு அல்ல. அதனால நாங்கள் பரிசுத்தத்துக்கேற்ற பிள்ளைகளா வாழணும். இல்லாட்டி நாம கட்டாயம் அசுத்தத்துக்கேற்ற பிள்ளைகள் காட்டுவோம். அசுத்தம் என்றா அன்கிளீன். அன்கிளீன் யாருக்கு பொருத்தம்? பிசாசுகளுக்கு தான் பொருத்தம். அப்ப அசுத்தம் வருதுன்னா அப்ப பேய்த்தனத்துக்குரிய விஷயங்கள் நம்மள வருது. அப்ப நாம கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பா மாறுறதை விட்டு போட்டு நாங்கள் பேய்ச்சாயலையும் காட்டிக்கொள்ள இருக்கோம்.
ஓ எங்களுக்கு தெரியும், எங்களை இந்த பாவம் வாசம் பண்ணுது. பேய் அந்த பாவம் சிக்னல் கொடுக்குது பேய்க்கு. ஏதோ நாம முழுக்க முழுக்க பரிசுத்தமா உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நிக்கல. அப்ப அதனால பேய் அந்த தண்டை அந்த மிச்ச சொச்சத்தை எங்களை பயன்படுத்தி தண்ட சாயலை வெளிப்படுத்துறதுக்கு எங்களை பயன்படுத்துது. அதனாலதான் எல்லா விதத்திலையும் நாம சரியான கவனமா இருக்கிறதுக்கு வேதமங்களை அழைக்குது. நாம கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை போல நடக்க சொல்லி சொன்னா நாம பேய்க்கு பிரியமான பிள்ளைகளை போல நாம நடக்க வலிக்கிறோம். நான் சின்னாக்களுக்கு தான் சொல்றேன், பேய்க்கு பிரியமான பிள்ளைகளா. தேவன் ஞானத்தை அறிவை விரும்புறார், அதான் கிறிஸ்துவோட சாயல். அதனால அந்த அறிவுக்கு படிக்கணும் என்று சொன்னா படிப்புகள்ல பெருசா நாட்டம் இல்ல, வேற ஒரு விளையாட்டுல இப்ப நாட்டம் இருக்குதுன்னா அது என்ன சாயல் அப்ப வருகுது பிள்ளைகளை? பேய் சாயல். பேய்க்கிடம் கொடுக்குது பிள்ளை. சரியா? அத பேய கரைக்கணும் என்ன இதை எடுக்கணும்? ஆண்ட சொன்ன மாதிரி வெளுத்தாதான் சரி, தடியாது. பேய ஓடுதோ இல்லையோ புள்ளது இருந்து. என்ன பேய கடைசியிலையும் மூட போறது இல்லை நம்மளை விட்டு. ஆனா புள்ள பேய்க்கிடம் கொடுக்காது. அதுக்கப்புறம் devil is the most wicked spirit. மிகவும் கொடிய ஆவி, மிகவும் பொல்லாத பெரிய ஆவி. அதனால யாராவது பேச்சாயல்ல நாம இடம் கொடுக்கிறோமோ, பேய் எங்க போறது கடவுள் நியமிச்சாரோ கடைசியில் நாமளும் அதை கூட தான். பேய்க்கு என்ன தண்டனையோ அந்த பேச்சாயலை கொண்டு வெளிப்படுத்துறாங்களும் அந்த தண்டனை தான். பேய்க்கு நரகம். அதை நான் சொன்ன பேயின் பிள்ளைகளே அங்கே பேயோட வைக்கிறாங்க நரகத்தில். கடைசியில நான் உண்மையாளர்களை ரசிச்சிருந்தா நரகமே போக மாட்டார். பேய்க்கு கொடுக்குற தண்டனையெல்லாம் இங்க வச்சு நமக்கு தண்டனை கொடுத்துட்டு போவேன். அதெல்லாம் பூமியில சரி கட்டுவேன் பேய்க்கு கொடுக்குற தண்டனை எல்லாம். ஏன்னா நாம என்ன பேய்ச்சாயல் வெளிப்படுத்த யோசிக்கிறோம். அவர் தெரிஞ்சோண்டு ஒரு தரம் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார், போயிடாது கடைசி வரைக்கும். ஆனா இந்த பூமியிலே நரகமாக்குவார் நம்மட வாழ்க்கையை. ஏன்னா அந்த தண்டனை நாம அனுபவிக்க வேணும் இல்லை. அதனால ஏன் வீணா பேய்க்கிடம் கொடுப்பான்? அது ஒரு பொல்லாத அசுத்த சரியான ஃபவுல் ஸ்பிரிட். எப்பயுமே அது ஃபவுல்ல நடிக்குது நமக்கு. அப்படிப்பட்ட பேய்க்கு ஏன் இடம் கொடுக்கணும்? அது பொல்லாத ஆவி, அதோட போராடு. ஐயோ இதான் தண்டையே நமக்கும் அதுக்கும். கடைசியில அது ஈஸியா நம்மளை வின் பண்ணிட்டு போறதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பினதுல இருந்து அதுக்கு விட்டு கொடுக்கிறோம். பிள்ளை வளர்ப்புல எவ்வளவு விட்டு கொடுக்கிறோம். அதான் நான் சரியாக நாங்கள் நம்மளை காத்துக்கணும். இது அது வீட்டுக்கு போற வேலை செய்யுது புறாது. இது என்ன போதாரு திரும்ப நாம நம்மளை காத்து கொண்டு போறோம். இது எவ்வளவு சரியான கரைச்ச பிள்ளை வளர்ப்பு. மேல சொன்ன பிள்ளை வளர்ப்பே பெரும் ஒரு பொருள். அதான் நீ சொன்ன அது சரியான கரைச்சல், சரியான கரைச்சல். அதை விட சரியான கரைச்சல் சபை நடத்துறாரு. ஏண்டா இத்தனை பொல்லாத பேய்களை ஆக்களோட டீல் பண்ண வேண்டி கிடக்குது. ஒரு குடும்பத்தை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுன்ற அது என்ன மாதிரியான வேலை அப்பா? என்ன அது படு பயங்கரமான கரைச்சல். ஆனாலும் பேயினுடைய தலையை நசுக்கினவர் அவர்கிட்ட இல்லாத தந்திரோபாயம் இல்ல பேய வெல்லுறதுக்கு. அவர் கேட்கிறதெல்லாம் கத்தரிலும் அவற்ற சத்துவத்தின் வல்லமையும் பெறப்படும். நாம் சில ஆயுதங்கள் இருந்திருக்கும், அதுகளை ஒழுங்கா போட்டு ஒழுங்கா யோசிச்சீங்கன்னா சரி அடிப்பீர்கள் பேய்க்கு. அதனால பேய் சரியான பொல்லாத ஆவி, கெட்ட ஆவி, சட்டியான ஊத்தவாளி ஆவி என்றதை விளங்கினா நாம அப்படிப்பட்ட ஏதாவது குணங்கள் காட்டுறது முற்பட்டுட வேண்டாம். அதுல இருந்து காட்டுறதுக்கு நாம எங்களையும் எங்களை சூட இருக்கிற உலகத்தையும் கருவியா பயன்படுத்த பேக்கம் விட்டுட வேண்டாம். அதுதான் நான் சில சந்தர்ப்பத்தில் என்ன சில டிவியா அது கருவியா பயன்படுத்துது. இப்ப வீட்டை டிவி இல்ல, அப்ப அது ஸ்மார்ட் போன கருவியா பயன்படுத்துது. டிவிக்கு பதில ஐயா எனக்கு இப்ப வீட்டுல டிவி இல்லைன்னு யாராவது சொன்னா மற்ற பக்கம் வீட்டை இன்டர்நெட் இருக்குது, உங்களுக்கு பேக்கேஜ் போட்டு 600 பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கிறீங்களோ யூடியூப். ஓ அது இல்லாம என்ன எனக்கு டிவி இப்ப டிவி ஒன்றும் தேவையில்லை, ஸ்மார்ட் போன் காணும். அது ஃப்ரீ 30 days அன்லிமிட்டட் பேக்கேஜ், அன்லிமிட்டட் சிம் வீட்டுக்களை என்னதை தட்டினாலும் அதுல வேலை. அதனால ஏன் அதெல்லாம் அவசியம்?
உன்னால ஸ்மார்ட் போனை ஸ்மார்ட்டா பயன்படுத்த தெரியாட்டி பேய் பயன்படுத்தினா ஸ்மார்ட் போன் தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறார். மூடி வச்சு போட்டு ஒரு அமர்த்துற போன் ஒன்று வேண்டி வச்சா காணும். ஓகே கதை. அதுவும் அமர்த்தி கனவேறு எடுக்கிறாங்களா அந்த போன் இப்ப போனே இல்லை என்று சொன்னா விஷயம் முடியும். 20 வருஷத்துக்கு முன்னுக்கு பாவம் குறைய தமிழினத்தில், இப்ப பாவம் கூட. அத பாவத்துக்குள்ள கிடந்த நாங்களே சொல்லுவோம், ஒப்புக்கொள்ளுவோம். என்ற அவ்வளவு பிரச்சனை. அவ்வளவு முந்தி பாவம் செய்ய பயம், இப்ப பாவமே வீட்டுக்குள்ள போன்ல வந்து நிக்குது. கேட்கறதுக்கு ஒரு பில் மட்டும் வரும். பில் காசு கட்டிட்டீங்களோ அல்லது இது என்ன, அதுல சரியான கவனம் ஆயிருங்க. நமக்கு இன்டர்நெட் அவசியம் இல்லைன்னா இன்டர்நெட்டை கட் பண்ணிடுவோம். ஏன்னா அது பிசாசனுடைய கருவியா நிறைய பயன்படுத்த கொண்டிருக்கு. அதனால இப்ப டிவி கதையெல்லாம் மேலேறி போச்சு. இப்ப லேப்டாப் உங்களுக்கு வீட்டை ஆபீஸ் இதுகளுக்கு தேவையில்லை வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் எடுத்து ஏன் தேவையில்லாம ஏன் பாவத்தை நாமளே காசு கொடுத்து சூனியம் வச்சு நாமல் சாவன். நமக்கு பேய் பூந்து கொண்டு பக்கத்தில் நிற்கும்படியா பாதன சூப்பர். ஐயோ என்ன பாத்தி ஆண்டவரே என்ன பாரு உம்மட புள்ளை என்று சொன்னீர், உம்மட சாயல்ல வளர்றாங்க என்ன இது போல மினக்கிறது. இதுல எவ்வளவு காலம் பொல்லாது பயன்படுத்திக் கொள்ளுங்க சொல்லி இங்க பாரு என்னத்தை பயன்படுத்த இவ்வளவு 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் மேட்ச். பேய் வீணானவைகளை எல்லாம் விக்கிரமாக்கி கொண்டு தெரியுது. வீணா பிரியோசனம் இல்லாதது பின்னால போகும். ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் வீணானதுகள், பிரியோசனம் இல்ல வாழ்க்கைக்கு, சமுதாயத்துக்கு பொதுநலவாயத்துக்கு பிரியோசனம் இல்லாததுகள் விளையாட்டு. என்ன உடல் சுகம் சுவாத்தியத்துக்கு ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான பிரசியா இருக்கிறான், பொதுநலவாயத்துக்கு தேவை. ஸ்போர்ட்ஸ்மேன் ஆயிருக்கிறது இல்ல தேவை. இதெல்லாம் விளங்காத இந்த கோணல் மாறுபாடுமான சந்ததியோட நாம சரியான கவனம் இருப்போம். பிசாசு பொல்லாத ஆவிகள், அது அசுத்தம் பொல்லாப்பு கெடுதலுக்காக எல்லாத்தையும் செய்து கொண்டு இந்த ஞானத்தை நாம விளங்கி கிறிஸ்துவுடைய பலத்தோட அதை தொடர்ந்தும் மேற்கொள்ள நாம தொடர்ந்தும் போராடுவோம். ஆமென் ஆமென்.